வீடியோ பார்த்துட்டு உள்ளதுக்கு வணக்கம். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா 10 மைண்ட் ப்ளோவிங் சைக்கிள் பேட் தான் பார்க்க போறோம். நம்மளோட சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். உங்களுக்கு வேற ஏதாச்சும் டாப்பிக்ல வீடியோ வேணும் வச்சீங்கன்னா கண்டிப்பா மறக்காம காமெண்ட்ஸ் பண்ணுங்க. கண்டிப்பா அந்த ஒரு வீடியோ உங்களுக்காக வரும். அண்ட் நம்மளோட சேனல் ரெகுலரா நிறைய பேர் பாக்குறீங்க. பட் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்க. கண்டிப்பா பண்ணீங்கன்னா நான் போடக்கூடிய அடுத்த ஒரு வீடியோக்கும் அது எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். ஸோ மறக்காம பண்ணிக்கோங்க. அதிக நபர்கள் ஒரு நபரை காதலிக்கும் போது அவர்கள் விரும்பும் நபர் மேல் இருக்கக்கூடிய அந்த பாசத்தை அவ்வளோ எளிதில் காமித்துக் கொள்ள மாட்டார்கள். இங்க இருக்கக்கூடிய நிறைய நபர்கள் இப்படி இருக்காங்க. அதாவது ஒருத்தவங்களை விரும்புவாங்க, அவங்க மேல உயிரே வச்சிருப்பாங்க. பட் அந்த பாசத்தை ஒரு துளி அளவு கூட வெளியே காமிச்சிக்க மாட்டாங்க, மனசுக்குள்ளேயே வச்சிருப்பாங்க. முக்கியமா சொல்லணும்னா நீங்க இருக்கும்போது உங்களை எரிஞ்செறிஞ்சு பேசுறது, உங்களை பிடிக்காத மாதிரி பண்ணது செய்வாங்க. பட் நீங்க இல்லாத போது உங்களுக்குன்னு ஒரு ஹெல்ப் தேவைப்படும் போது அவங்க தான் ஃபர்ஸ்டா வந்து நிற்பாங்க. அதுக்கு காரணம் என்னன்னா அவங்களுக்கு அன்பு இருக்கு. அண்ட் ஒரு சில நபர்களுக்கு அந்த அன்பை வெளியே காமிச்சிக்க தெரியாமவும் இருக்கும். ஸோ உங்க லைஃப்ல எப்படிப்பட்ட நபர்களும் இருப்பாங்க. ஆனா நீங்க அவங்க உங்க மேல அன்பு இல்லைன்னு அவங்களை விட்டு போயிடாதீங்க. கண்டிப்பா உங்களுக்கு நிறைய அன்பு உங்க மேல இருக்கும். அதை புரிஞ்சுக்கோங்க. அந்த ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கோங்க. அதிக நபர்கள் வாழ்க்கையில் ஒரு உண்மையான காதல் கிடைக்காமல் இருக்கிறதே என்று கவலைப்படுகிறார்கள். ஒரு சில நபர்கள் கிடைக்கும் அவர்களே தொலைத்து விடுகிறார்கள். இப்ப நிறைய பேர் லைஃப்ல எனக்குன்னு ஒருத்தங்க, என் மேல உண்மையா அன்பு வைக்கிறதுக்குன்னு ஒருத்தங்க கிடைக்க மாட்டாங்களா, எனக்காக மட்டும் இருக்க மாட்டாங்களா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் ஆண்களுக்கும் பெண்களுக்கும் நிறைய பேத்துக்கு இருக்கு. பட் உண்மை என்னன்னா நிறைய பேர் லைஃப்ல அவங்களுக்கு அந்த அன்பு கிடைக்கும். அழகா இல்லை, வசதி இல்லை, பணம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள விட்டு அவங்களே வெளியே வந்துருவாங்க. நிறைய பேர் லைஃப்ல இப்ப நடக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு. ஐ மீன் அன்பு கிடைக்கும் எங்கக்கூடிய இடமுட்ட பணத்தையும் பாக்குறாங்க. அது தப்பான ஒரு விஷயம். நீங்கள் விரும்பும் நபரிடம் அல்லது உங்களுக்கு தெரிந்த நபரிடம் நீங்கள் பேசும் பொழுது அந்த நபர் உங்களிடம் முகம் கொடுத்து பார்த்து பேசவில்லை என்றால் கண்டிப்பாக அவருக்கு தற்போது உங்களிடம் பேசுவதற்கு விருப்பம் இல்லை என்ற அர்த்தம். அதாவது நீங்க விரும்புகிற நபர் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச நபர் யாரானாலும் இருக்கலாம். நீங்க உயிரை காதலிக்கிறவங்க, இல்ல அவங்கதான் உங்க லைஃப், உங்களோட ஹஸ்பண்ட், உங்களுடைய மனைவி, யாரா இருந்தாலும் சரி, எப்படினாலும் சரி, நீங்க அவங்ககிட்ட பேசும்போது அவங்க ஃபேஸ் காமிச்சு உங்கள்கிட்ட பேசல அப்படின்னாலே அவங்களுக்கு உங்க கூட பேச பிடிக்கல. முக்கியமா சொல்லணும்னா தற்போதைக்கு பிடிக்கலன்றத வச்சுக்க முடியும். பட் ஒரு சில நபர்கள் இதே அடிக்கடி பண்ணிக்கிட்டே இருக்காங்கன்னா அவங்களுக்கு உங்களை பிடிக்கவே இல்லை, அதனாலதான் அவங்க அப்படி பண்றாங்க. அதுக்கு முக்கியமான ரீசன் நீங்க அவங்க லைஃப் விட்டு போகணும் அப்படின்றதுக்காக ட்ரை பண்ணக்கூடிய ஒரு ரீசனா இருக்குது. அதிக நபருடைய வாழ்க்கையில் காதலித்து அவருடைய சேர்வதை விட நண்பர்களாக இருந்துதான் காதலித்து அதிக நபர்கள் சேர்ந்து விடுகிறார்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இங்கே ஸ்டார்டிங்கில் லவ் பண்ணி அவங்க மேரேஜ் பண்ணுறாங்க அப்படின்றத விட ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்திருப்பாங்க. திடீர்னு லவ் சொல்லி லவ் அப்செட் ஆகி திடீர்னு மேரேஜ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்படிப்பட்டவங்க லைஃப்பில் தான் நிறைய விஷயங்கள் மாற நடக்கும். உங்கள் லைஃப்பில் நீங்கள் என்னதான் அன்பு வச்சு காதலிச்சு விரும்பினாலும் ஒரு சில நாட்களில் ஒரு சில காரணங்களை இங்கே நிறைய பேர் லைஃப்பில் பிரேக்கப்ன்ற ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. உங்கள் லைஃப்லையும் கண்டிப்பாக அதே மாதிரி நடக்கலாம். ஸோ நீங்கள் விரும்பக்கூடிய நபர் எப்படிப்பட்ட நபர்னு தெரிஞ்சுக்கோங்க. ஐ மீன் ஃப்ரெண்ட்ஸாக இருந்து லவ் பண்ணி மேரேஜ் பண்ணாலும் சரி, இல்லை எப்படி பண்ணாலும் சரி, நீங்கள் விரும்பக்கூடிய நபர் உங்களுக்கு கரெக்டானு பார்த்துட்டு பண்ணுங்க. அப்புறம் லைஃப் லாங் யோசிக்காதீங்க. நீங்கள் காதலிக்கும் விரும்பும் நபர் உங்களிடம் கோபத்தில் பேசும் பொழுது அல்லது கோபத்தில் இருக்கும் பொழுது சொல்லக்கூடிய வார்த்தைகள் அனைத்துமே அதை புரிந்து கொள்ளுங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா இங்க இருக்கக்கூடிய நிறைய நபர்களுக்கு புரியாத ஒரு விஷயம், ஒருத்தங்களை விரும்பும் போது அவங்க ஒரு சில வார்த்தைகள் கோபத்துல பேசுவாங்க. உன்னை எனக்கு பிடிக்கல, நீ லைஃப்ல வந்தது எனக்கு டார்ச்சரா இருக்கு அப்படின்னா வந்து ஒரு சில பேட் வேர்ட்ஸ், ஒரு சில விஷயங்களை சொல்ல முடியும். ஸோ இப்படிலாம் சொல்லும் போது நிறைய பேர் நினைச்சக்கூடிய விஷயம் அவங்களுக்கு நம்மளை உண்மையாவே பிடிக்கல போல, நம்மளை வேணாம் நினைக்காங்க போல அப்படின்னு நினைக்கிறது. பட் உண்மை என்னன்னா உங்க மேல இருக்கக்கூடிய கோபத்திலையும் உங்க மேல இருக்கக்கூடிய அந்த அந்த டைம்ல இருக்கக்கூடிய அந்த வெறுப்புலையும் அவங்க பேசக்கூடிய விஷயங்கள் தான் இது. உண்மையான அன்பு இருக்கக்கூடியவங்க கண்டிப்பா அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லுவாங்க. பட் அதுக்கப்புறம் ஒரு சில நேரத்துல அவங்களை தேடி வந்துருவாங்க, உங்க கூட இருக்கணும்னு நினைப்பாங்க. அவங்க உங்க மேல உண்மையாவே அன்பு வச்சிருப்பாங்க. சப்போஸ் இந்த இதை பேசிட்டு நான் அதுக்கு போய் தேடி பேசுன்னு சொல்லிட்டு ஒரு வாரம் ஆனாலும் அவங்க பேசாம இருக்காங்க, நீங்க தான் தேடி போய் பேசுற மாதிரி இருந்துச்சுன்னா சத்தியமா அவங்களுக்கு அன்பு இல்லை. தப்பு யார் பண்ணியிருந்தாலும் சரி 3 நாளுக்கு மேல ஒருத்தவங்க மேல கோவமே இருக்காதுங்க. ஷூரா அந்த ஒரு விஷயம். ஸோ உங்க லைஃப்ல அது இருந்துச்சுனாலே சத்தியமா அவங்களுக்கு உங்க மேல பிடிக்கல அண்ட் உங்க மேல லவ்வும் இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதை புரிஞ்சுக்கிட்டு நீங்க விரும்பக்கூடிய நபர் எப்படி இருக்காங்க, என்ன பண்றாங்கன்றத உங்க லைஃப்ல யோசிச்சு பாருங்க. கண்டிப்பா உங்களுக்கு பெட்டரான ஒரு சொல்யூஷன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு வீடியோ அவ்வளோதான். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி வேற வீடியோ பார்க்குற வரைக்கும் சீதரா பபாய்.